இணையான வல்லரசுக்கு இணையான ராணுவத்தை ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து அந்த இந்திரா காந்தி காலம் வரை டாக்டர் மன்மோகன் சிங் காலம் வரை வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். பாபா அட்டாமிக் எனர்ஜி, இங்க இருக்கின்ற அணு மின் நிலையங்கள், HAL ஏர்கிராப்ட் நிறுவனம், ஆவடியில் உள்ள டேங்க் ஃபேக்டரி, இப்படி ராணுவத்தை வலிமையான ராணுவ கட்டமைப்பாக வளர்த்தெடுத்தவர்கள் நம்முடைய தலைவர் பெருமக்கள். இந்த வலிமையான கட்டமைப்பு இன்று பாகிஸ்தான் தீவிரவாதிகளை திக்குமுக்காட ஓட செய்திருக்கிறது. ஆகவே இந்த பேரணி என்பது ராணுவத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ராணுவ வீரர்களை இந்திய தேச மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுடைய ஒற்றுமை உணர்வையும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிக்க இங்கே பேரணியாக வந்து அவர்களை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்றைக்கு இரவு கூட நம்முடைய நாட்டை தாக்க வந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்தை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. தொடர்ந்து இந்தியா மீது மறைமுகமாகவும் இப்பொழுது நேரடியாகவும் பாகிஸ்தான் படையெடுத்திருக்கிறது. இதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ராணுவ கட்டமைப்பு வலிமை என்ன என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும். ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிப்பது நம்முடைய கடமையாகும். நாங்கள் இருக்கிறோம் ராணுவத்தோடு, இந்த தேசம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.